மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நோபல் பரிசு தொடர்பான ஒரு ஜிகே பார்க்கலாம். சரிங்களா? அதாவது நோபல் பரிசு என்பது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிரட் நோபல் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அவங்க ஏன் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமைட்டை கண்டுபிடித்தவர் ஆல்ஃபிரட் நோபல் அவர்கள். ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு சரியா தன்னுடைய கண்டுபிடிப்பு பயனடைட்டும் நினைச்சாங்க. ஆனால் சில மோசமான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால அவருக்கு கிடைச்ச பரிசு தொகையை ஒரு ட்ரஸ்டாக மாற்றி மனிதர்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை யார் செய்கிறாங்களோ, என்ன கண்டுபிடிப்புகள் என்ன பங்களிப்புகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இதை பரிசாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1896 நோபல் பரிசு உருவாக்கப்படுகிறது. முதல் முறையாக நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1901. சரி, 1901 வழங்கப்படுகிறது. அது சரிங்களா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசின், அப்புறம் பீஸ் அண்ட் லிட்ரேச்சர், இந்த 5 துறைகளுக்கு தான் முதல் முறையாக இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 6வது துறையாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு சரிங்களா 1968 அன்று அறிவிக்கப்பட்டது. எக்கனாமிக்ஸ்க்கான நோபல் பரிசு சரிங்களா, அதாவது சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் முதல் முறையாக நோபல் பரிசு பொருளாதாரத்துறைக்கு வழங்கப்பட்ட வருஷம் 1969. இந்த பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு என்ற முதல் இந்தியர் யார் பார்த்தீங்கன்னா அமர்த்யா சென் அவர்கள் 1998. இந்த நோபல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் சரிங்களா எந்த மாதத்தில் அறிவிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் அறிவிப்பாங்க. சரிங்களா, டிசம்பர் 10ஆம் தேதியில் இந்த நோபல் பரிசு முறைப்படி வழங்கப்படும். சரியா, மொத்தம் 6 துறைகள். அதில் அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் நார்வே தலைநகரம் ஓஸ்லோ நகரில் வழங்கப்படும். மிச்சம் இருக்கிற 5 துறைகளுக்கான நோபல் பரிசு ஸ்வீடன் தலைநகரம் ஸ்டாக்ஹோம் நகரில் வழங்கப்படும். இன்றைய தினத்தில் டிசம்பர் 10ஆம் தேதி ஆல்ஃபிரட் நோபல் அவர்களின் நினைவு தினத்தில் வழங்கப்படும். இதுதான் நோபல் பரிசு தொடர்பான ஒரு ஜிகே. இன்றைய பதிவிற்கான கேள்வி, நோபல் பரிசை வென்ற முதல் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை வென்ற முதல் இந்தியர் யார்? அதே மாதிரி நோபல் பரிசு தற்போது எத்தனை துறைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது? மறக்காம இதற்கான பதில்களை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா.